أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والذي خلق الأزواج كلها وجعل لكم من الفلك والأنعام ما تركبون لتستووا على ظهوره ثم تذكروا نعمة ربكم إذا استويتم عليه وتقولوا سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து ஸுஹ்ருஃபை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் முதல் 8 வசனங்களுடைய விளக்கத்தை நாம் பார்த்து முடித்திருக்கின்றோம். பின்பு அடுத்து வரக்கூடிய 9வது வசனம் முதல் 14வது வசனம் வரை உள்ள 6 வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த குறைஷி மக்களிடத்தில், நபியே நீங்கள் கேட்டு பாருங்கள், வானம் பூமியை படைத்தது யார் என்று கேட்கும்போது அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ்தான் அவற்றை படைத்தான் என்று உறுதியிட்டு சொல்வார்கள். ஆனாலும் அவர்கள் மறுமையை மறுக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு 2 விதமான நுட்பமான விஷயத்தை அல்லாஹு தஆலா உலகத்தை பற்றி பேசி மறுமையை பற்றி நினைவுபடுத்துகின்றான். அந்த 2 விஷயத்தில் ஒன்றுதான் மழை. அதை பற்றி நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். அல்லாஹு தஆலா இங்கு மழையை பற்றி பேசுவது, மழை நீரை கொண்டு அல்லாஹு தஆலா இந்த பூமியில் உயிர்ப்பிக்க செய்வது பொறுப்புண்டுகளை என்று பேசுவது போன்று தெரிகின்றது. ஆனால் அல்லாஹ் பேசக்கூடிய நோக்கம், இந்த மழையை நீங்கள் எப்படி காண்கிறீர்களோ இது போன்றுதான் நாளை நீங்கள் மறுமை நாளையில் கொண்டு வரப்படுவீர்கள் எனக்கு முன்னால் என்பதை உணர வேண்டும் என்பதற்காகத்தான் மழையை இந்த உலகத்தில் உங்களுக்கு முன்னால் அளவோடு நாம் இறக்கி கொண்டிருக்கின்றோம் என்று பேசுகின்றான். பின்பு 2வது வாகனத்தில் பயணம் செய்வதை அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இந்த வாகனத்தில் பயணம் செய்வதை நீங்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் வரைக்கும் செல்வதற்காக அந்த வாகனத்தை பயணத்திற்காக நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய இந்த பயணங்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நினைவூட்டட்டும், உலகத்திற்குள் நீங்கள் பயணம் செய்வதற்காக அனுப்பப்படவில்லை, மாறாக உங்களுடைய மிகப்பெரிய பயணமாகிய உலகத்திலிருந்து மறுமையின் பக்கம் நீங்கள் பயணத்தில் இருக்கிறீர்கள். நிச்சயமாக நம் பக்கம் நீங்கள் திரும்பி வர இருக்கிறீர்கள். இந்த பயணம் உங்களுக்கு நினைவில் இருக்கட்டும் என்ற அடிப்படையில்தான் அல்லாஹு தஆலா அந்த துஆவையே நமக்கு அமைத்து தருகின்றான். அல்லாஹு தஆலா உங்களுக்கு நிஅமத்தாக செய்திருக்கின்றான். உங்களுடைய ரப்பினுடைய நிஅமத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதே நேரத்தில் உங்களுடைய வாகனத்தினுடைய முதுகின் மீது ஏறி அழகான முறையில் நீங்கள் அமர்ந்ததற்கு பின்னால் அவர்கள் சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்கள், சுப்ஹானல்லதீ ஸஹர லனா ஹாதா, எங்களுடைய ரப் தூய்மையானவன், அவன் எங்களுக்கு இந்த வாகனத்தை வசப்படுத்தி கொடுத்தான். மேலும் வமா குன்னா லஹு முக்ரினீன், இது எங்களுக்கு சக்தி பெறாததாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா எந்த வாகனங்களை வசப்படுத்தி கொடுத்தானோ அதில்தான் நீங்கள் பயணம் செய்ய முடியும். சிங்கத்தின் மீது, புலியின் மீது பயணம் செய்து கொண்டிருக்க முடியாது. ஆனால் ஒரு குதிரையின் மீது, ஒரு ஒட்டகத்தின் மீது, ஒரு கால்நடைகளின் மீது உங்களால் பயணம் செய்ய முடியும். ஏனென்றால் அல்லாஹ் அந்த பயன்பாட்டிற்காகவே அதை உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கின்றான். இதை நீங்கள் உணர வேண்டும். பின்பு நீங்கள் சொல்ல வேண்டும், வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன், நிச்சயமாக நாம் எங்களுடைய ரப்பின் பக்கம் திரும்ப இருக்கின்றோம் என்ற இந்த மிகப்பெரிய பயணத்தை உங்களுடைய ஒவ்வொரு பயணத்திலும் நீங்களாகவே சொல்லிக்கொண்டு நினைவிற்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் உங்களுடைய பயணத்தின் நோக்கம் என்பதை அல்லாஹு தஆலா மிக அழகாக இந்த இடத்தில் சுட்டிக்காட்டுவதை நாம் பார்க்கின்றோம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பலதரப்பட்ட பயணத்தில் உடன் இருந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணத்தை கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாகனத்தின் மீது ஏறி அமர்ந்தால், குதிரையின் மீதோ அல்லது ஒட்டகத்தின் மீதோ ஏறி அமர்ந்தால், சுப்ஹானல்லதீ ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற இந்த துஆவை ஓதியதற்கு பின்னால்
தொடர்ந்து சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஃபீ சஃபரி ஹாதல் பிர்ர வத்தக்வா வமினல் அமலி மா தர்லா. யா அல்லாஹ், நிச்சயமாக நான் என்னுடைய இந்த பயணத்திலே நன்மையை, இறையச்சத்தை, எந்த அமல் செய்தால் நீ அதை பொருந்திக் கொள்வாயோ அப்படிப்பட்ட அமல் செய்வதை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். இது என்னுடைய பயணம். இந்த பயணத்தில் நன்மையை, இறையச்சத்தை நீ பொருந்திக் கொள்ளும்படியான ஒரு அமல் செய்வதை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். பின்பு அல்லாஹும்ம ஹவ்வின் அலைனா அஸ்ஸஃபர், யா அல்லாஹ், எங்களுடைய இந்த பயணத்தை நீ இலகுவாக்கி வைப்பாயாக. மேலும் வத்துவிலனா அல் புஅத், எங்களுடைய இந்த பயண தூரத்தை நீ சுருக்கி தருவாயாக. மேலும் அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், யா அல்லாஹ், நீயே எனது பயணத்தோழன். ஒரு பெரிய வார்த்தை பாருங்க. யா அல்லாஹ், நீயே எனது பயணத்தோழன். மேலும் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி, என் குடும்பத்தை நான் விட்டுட்டு வந்திருக்கிறேன், என் சார்பாக என் குடும்பத்திற்கு நீயே பிரதிநிதியாக இரு. வல் ஹலீஃபத்து ஃபி அஹ்லி, என் குடும்பத்தாருக்கு நீயே பிரதிநிதி. அல்லாஹும் மஸ்ஹப்னா ஃபி சஃபரினா, யா அல்லாஹ், எங்களுடைய பயணத்திலே எங்களுக்கு பயணத்தோழனாக நீ இருப்பாயாக. வஹ்லுஃப்னா ஃபி அஹ்லினா, எங்களுடைய குடும்பத்தார்களுக்கு எங்களின் சார்பாக நீ பிரதிநிதியாக இருப்பாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இதை சொல்லித்தான் தங்களுடைய பயணத்தை தொடருவார்கள் என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸினுடைய கடைசியில் மீண்டும் சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை முடித்துவிட்டு ஊருக்குள் நுழைந்தால், வாகனத்திலிருந்து இறங்கினால், அப்போது சொல்வார்கள், ஆஇபூன தாஇபூன இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தாலா நாடிய விதத்தில் அவனிடத்தில் தௌபா செய்தவர்களாக நாங்கள் மீண்டிருக்கின்றோம். ஆபிதூன லீ ரப்பினா ஹாமிதூன், எங்களுடைய ரப்பை முற்றிலும் கட்டுப்பட்டு வழிபட்டு வணங்கியவர்களாக, அவனை போற்றி புகழ்ந்தவர்களாக நாங்கள் மீண்டிருக்கின்றோம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை ஓதுவார்கள். ஆஇபூன தாஇபூன இன்ஷா அல்லாஹ் ஆபிதூன லீ ரப்பினா ஹாமிதூன் என்று இந்த துஆவை ஓதுவார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 2612 இலக்கத்திலும், ஜாமிஉ திர்மிதியில் 3369 இலக்கத்திலும், மேலும் அபூதாவுத், முஸ்னத் அஹ்மத் போன்ற நூல்களிலும் இந்த ஹதீஸை நீங்கள் விரிவாகவே காணலாம். இதே போன்று அலி இப்னு ரபீஹா ரஹிமஹுல்லா அவர்கள் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வாகனம் கொண்டு வரப்பட்டால் அந்த வாகனத்தினுடைய கால் மாட்டு, அதாவது ஒட்டகத்தினுடைய முதுகின் மீது சீட் இருக்கும், அல்லது குதிரையினுடைய முதுகின் மீது சீட் இருக்கும், ஏறி அமர்வதற்காக ஒரு கால் மாட்டு தொங்கிக் கொண்டிருக்கும். இதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலை வைத்து ஒட்டகத்தின் மீதோ குதிரையின் மீதோ ஏறும்போது பிஸ்மில்லா என்று கூறுவார்கள். பின்பு ஏறி அமர்ந்ததற்கு பின்னால் சுப்ஹானல்லதீ சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று சொல்லிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று 3 முறை சொல்வார்கள். அல்லாஹு அக்பர் என்று அதனை தொடர்ந்து 3 முறை சொல்வார்கள். பின்பு சுப்ஹானக இன்னி ظلمtu நஃப்ஸி என்ற இந்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹ்விடத்தில் செய்வார்கள். பின்பு இதை சொல்லிவிட்டு சிரித்தார்கள். இதை பார்த்த நான், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஏன் இவ்வாறு சொல்லிவிட்டு சிரிக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல தடவை பயணத்தில் நான் இருந்திருக்கின்றேன், இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். ஒருமுறை இதே போன்று என்னை பார்த்து சிரித்தார்கள். நீர் என்னை பார்த்து ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டதை போன்று நானும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அல்லாஹ்வின் தூதரே, ஏன் இஸ்திக்ஃபாரை சொல்லிவிட்டு சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடும்போது அல்லாஹ் அந்த அடியாரை பார்த்து வியப்படைகின்றான். பின்பு வானவர்களிடத்தில் சொல்கின்றான், என் அடியார் தெரிந்து வைத்திருக்கிறான் பாருங்கள், என்னிடத்தில் பாவ மன்னிப்பை தேடினால்
நான் அவனை மன்னிப்பேன் என்று தெரிந்து வைத்திருக்கிறான் பாருங்கள் என்று பெருமையோடு வானவர்களிடத்தில் சொல்லுகின்றான். அதனால் நான் சிரித்தேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த ஹதீஸ் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக அலி இப்னு ரபீஹா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸை ஜாமிஉ திர்மிதியில் 3368வது இலக்கத்திலும், அபூதாவூத், நஸஈ, முஸ்னத் அஹ்மது போன்ற நூல்களிலும் நீங்கள் காணலாம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த 6 வசனங்களில் மிக நுட்பமாக நமக்கு புரிய வைக்கக்கூடிய அல்லாஹு தாலாவினுடைய அழகான ஒரு துணி, மழையை கொண்டு அல்லாஹ் மறுமையை நமக்கு நினைவூட்டுகின்றான். உலகத்தில் செய்யக்கூடிய இந்த பயணத்தை கொண்டு மறுமையினுடைய பயணத்தை அல்லாஹு தாலா நமக்கு நினைவூட்டி இருக்கின்றான். எனவே இந்த உலகத்தில் நாம் எதை செய்தாலும் அது நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. நிலையான நிரந்தரமான மறுமையை மனதில் வைத்து வாழுங்கள் என்பதை ஒவ்வொரு எட்டிலும் ஒரு முஃமினுக்கு இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றான். அடுத்தடுத்த வசனங்கள் எதை பற்றி பேசுகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் காணலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.